இது தேவையோ அது தர்மம். பெரிய ப்ளஷர் நாமளே அப்சர்வ் பண்ணுறது. ஒளி மறைவு இருக்கவே இருக்காது. ஆமாம் கேவலமான விஷயம் தான் பண்ணணும், ஆமாம் கேவலமான விஷயம் பண்ணணும்னு ஒத்து தான் ஆகணும். எங்கே பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறோமோ ஆக்சுவலாக அதுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் வெரி ஹாப்பி வித் எவ்ரி திங். இட்ஸ் மை லைஃப். ஸோ வை வுட் யூ லெட் எனி ஒன் எல்ஸ் டேக் கண்ட்ரோல்? கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கலாம், பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இட் வில் நாட் கோ தேர். இட் வில் ஸ்டில் மூவ் இன் இட்ஸ் ஓன் டைரக்ஷன். இவர் மாதிரி வரணும்னு யார் முதல்ல நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அவங்கள 2 வாரம் விட்டா எல்லாம் சரியா நினைக்கிறேன். சுதந்திரம் நம்ம எடுத்துக்கிறதா? யார் நமக்கு சுதந்திரம்? நம்ம தான் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு சுதந்திரம். Not just for direction, for anything. If you want to go to Madurai, you just go to Madurai. விருப்பம் இல்லாமல் மோஸ்ட்லி எதுவும் பண்ணது கிடையாது. ஐ கேன் லிவ் போத் எண்ட்ஸ். எனக்கு சோஷியலைஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அப்சர்வராக பயங்கர ப்ளஷர் இருக்கு. சும்மா வந்து வேடிக்கை பார்க்கறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. நான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. ஐ ஸ்டில் டோன்ட் நோ வாட் ஐ வாண்ட் டு டு இன் லைஃப், பட் ஐ டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். எதுவும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும்.